சுவாசிப்பதும் சுவாசிப்பதும் Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து நம்ம வீடியோக்கான ரேஷோ வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரேஷோ வந்து இருக்கும். நீங்கள் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ மட்டுமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபோட்டோஸை செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம் தான். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேறு ஏதாச்சும் லிரிக்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே நீங்கள் சாங் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக்
பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணி சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாங் கேட்கும். ஸோ இந்த மாதிரி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ பிளெண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக ஓவராலாக நாம் சொன்ன மெத்தடில் 1 by 1 ஆட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபோட்டோஸை மட்டுமே வச்சு எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோக்கு பதிலாக அந்த லிரிக்ஸ் வீடியோவுமே ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைம் லைனில் ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த லிரிக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்கலனா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம் தான். இந்த மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் FPS வந்து 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் VN ஆப்லேயே எடிட் பண்ணி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு VN ஆப்லாம் வேணாம் ப்ரோ நீங்கள் Kinemaster ஆப்லேயே எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஸோ உங்களுடைய விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.